எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க. உங்களிடத்துல ஒப்புவித்ததை கடைசி வரை ஓடுங்க. உங்கள்கிட்ட என்ன விசுவாசத்தை கர்த்தர் ஒப்புவித்திருக்கிறாரோ அதை கடைசி வரை காப்பாற்றுங்க. உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை கடைசி வரை காப்பாற்றுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுல கடைசி வரை உண்மையா நின்று பாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எனக்கு ஆபிரகாம்கிட்ட அதை தியானிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி கடைசி வரை போறான். கையை ஓங்கி பிள்ளையை கொல்லும் வரைக்கும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் தான் நினைச்சிருந்தானே தவிர அவனுக்கு மாற்று எண்ணம் வரவில்லை. இத கவனிக்கிறாரு. சொன்னதை கடைசி வரை அவன் ஃபாலோ பண்றானா? நான் என் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது அவன் கடைசி இறுதி நாட்கள் வரை அதை செய்யறானா? இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, பாதியிலே ஓடி போனவர்கள், பாதியிலே இடறி போனவர்கள், எல்லாத்துக்கும் சரிதான்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு பாதியில விட்டுட்டு போனவங்க எத்தனை பேர் உண்டு தெரியுமா? நான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் கடைசி வரை அதை தொடருகிறான். அவர் அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை செய்வதற்கு அவன் தொடருகிறான். இவன் விருப்பமானதை ஒன்ன செய்யறதுக்கு தொடரலைங்க, இவன் விரும்பாததை அவர் சொன்னார் என்பதற்காக அவன் தொடருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு விருப்பமானதை 1000 பேர் செய்யலாம், ஆனா விரும்பாதது, தம் பிள்ளைய கொள்றதுக்கு இவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் விரும்பாத ஒன்று அவர் சொன்னார் என்பதற்காக அதன் எல்லை மட்டும் அவன் தொடருகிறான். விரும்பாதது கர்த்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதை செய்யணும். இன்னைக்கு எல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் கடைசி வரை தொடருவாங்க. யாக்கோபு லேயால இல்ல, அவருடைய சகோதரிக்காக இன்னும் 7 வருஷம் பிடிச்சதுனால தொடரலாம். பிடிக்காததுக்காக எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைய கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் கைய ஓங்குறதுக்கு ஆயத்தம். அவர்களைத்தான் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள்ட்ட சொல்லு, என் பர்வதத்தில் அவர்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்.